Good morning, everyone. Welcome to the Commerce Teacher. இதுவரைக்கும் நம்ம 6 பார்ட்ஸ் பார்த்துருக்கோம். இன்னைக்கு வந்து நம்ம பார்க்க போறது 7th பார்ட். 6 பார்ட்ஸ்ல என்னென்னலாம் பார்த்துருக்கோம் அப்படின்னா, கால்குலேஷன் ஆஃப் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கவுண்ட், ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபேர்ஸ் பிளஸ் இல்லுஸ்ட்ரேஷன் ஃபைல் இல்லுஸ்ட்ரேஷன் கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். நம்ம இன்னைக்கு பார்க்க போறது ஃபார்மேட் ஆஃப் ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபேர்ஸ். ஸோ ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபேர்ஸ்ல நம்ம என்னென்னலாம் பண்ணுவோம் அப்படிங்கிறத பார்க்க போறோம். இந்த புக்ஸ் ஆஃப் யூசுவலி ஹெட்டர்ல இந்த புக்ஸ் ஆஃப்ல அந்த கம்பெனியோட நேம் எழுதணும். ஃபார் எக்ஸாம்பிள் ஏபிசி கம்பெனி லிமிடெட். ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபேர்ஸ் ஆஸ் ஆன் 31st of March 2018. இதுதான் ஆக்சுவலி நம்மளோட கம்ப்ளீட் ஃபார்மேட். நம்ம என்ன கம்பெனிஸ் போடுறோமோ இந்த புக்ஸ் ஆஃப் கம்பெனியோட நேம், ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபேர்ஸ் ஆஸ் ஆன் எந்த டேட்ல முடியுது அந்த ஃபினான்ஷியல் இயரோ அந்த டேட்ல நம்ம போடணும். இப்போ என்னென்ன பார்க்க போறோம்னா, இது வந்து ஃபார்மேட். லைபிலிட்டி சைட்ஸ், அசட் சைட்ஸ் நம்ம என்னென்ன போட போறோம் அப்படிங்கிறத பார்க்க போறோம். லைபிலிட்டி இஸ் பேயபிள். பேயபிள் அண்ட் எக்ஸ்பென்சஸ் தான் நம்மளோட லைபிள். இன்கம் அண்ட் ரிசீவபிள் தான் நம்மளோட அசட்ஸ். கிரெடிட்டார்ஸ், பில்ஸ் பேயபிள், அவுட்ஸ்டாண்டிங் எக்ஸ்பென்சஸ், பேங்க் ஓவர்டிராஃப்ட், கேபிட்டல். இதுதான் நம்மளோட லைபிலிட்டிஸ் அண்ட் அசட்ஸ் ஃபார்மேட். ஃபர்ஸ்ட் கிரெடிட்டார்ஸ், சண்டே கிரெடிட்டார்ஸ் எவ்வளோ இருக்காங்க, பில்ஸ் பேபிள் நம்ம எவ்வளோ பில் பே பண்ணுறோம், அவுட்ஸ்டாண்டிங் எக்ஸ்பென்சஸ் நம்ம வந்து நம்மளோட சர்வீஸ் கொடுத்துட்டோம், சர்வீஸ் வாங்கிட்டோம் ஆனால் நம்ம இன்னும் கொடுக்கல அப்படிங்கிறது அவுட்ஸ்டாண்டிங் எக்ஸ்பென்சஸ். பேங்க் ஓவர் டிராஃப்ட், பேங்க்ல ஓடி ஸ்லிப் போட்டிருப்போம் அது. அண்ட் கேபிட்டல். கேபிட்டல் அந்த பேலன்சிங் ஃபிகர் எப்படி நம்ம டெரைவ் பண்ணோம், அசட்ஸ் மைனஸ் லைபிலிட்டிஸ் தான் கேபிட்டல். இப்போ அசட்ஸ்ல என்னென்ன பார்க்க போறோம்னா, கேஷ் இன் ஹேண்ட். யூசுவலி கொஸ்டின்ல இதுல வந்து கேஷ் அப்படின்னு மட்டும்தான் கொடுப்பாங்க. அப்படின்னா கேஷ் இன் ஹேண்ட் அர்த்தம். இன்னொன்று கேஷ் அட் பேங்க், வெறும் பேங்க் மட்டும்தான் கொடுப்பாங்க. கேஷ் இன் ஹேண்ட், கேஷ் அட் பேங்க், சண்டே டெட்டாஸ், பில்ஸ் ரிசீவபிள், ஸ்டாக் இன் ட்ரேட், ப்ரீபெய்ட் எக்ஸ்பென்சஸ், ஃபிக்ஸட் அசட்ஸ். இதெல்லாம் நம்மளோட அசட்ஸ்ல வரும். இந்த ஃபார்மேட் தான் நம்மளோட பேசிக்கே. இந்த ஃபார்மேட் வந்து கண்டிப்பாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி நீங்கள் படிக்கணும். அப்போ தான் இதை புரிஞ்சுக்க முடியும். பேபிள் அண்ட் எக்ஸ்பென்சஸ் எல்லாமே லைபிலிட்டி சைட், அண்ட் இன்கம் அண்ட் ரிசீவபிள் எல்லாமே அசட் சைட். இப்போ நம்ம இல்லஸ்ட்ரேஷன் போகலாம். Illustration 6. Following the balances of Shanti as on 31st December 2018. 2018ல நம்ம போட போகிறோம். கொஸ்டின் பார்த்துக்கலாம். பில்ஸ் ரிசீவபிள், இதுலயே கூட நம்ம போட்டுக்கலாம். பில்ஸ் ரிசீவபிள் அசட் சைடு, பில்ஸ் பேபிள் லைபிலிட்டி சைடு, மிஷினரி அசட் சைடு, ஃபர்னிச்சர் லைபிலிட்டி அசட் சைடு, சன்ட்ரி கிரெடிட்டார்ஸ் லைபிலிட்டி சைடு, ஸ்டாக் அசட் சைடு, டெட்டார்ஸ் அசட் சைடு, கேஷ் அசட் சைடு. இதுலயே நம்ம டெரைவ் பண்ணிட்டோம் எது எதுன்னு. பில்ஸ் ரிசீவபிள் நம்ம ரிசீவ் பண்ணியிருக்கோம், வந்து அசட் சைட். பில்ஸ் பேபிள் பே பண்ணியிருக்கோம், லைபிலிட்டி சைட். ஃபிக்ஸட் அசட், மிஷினரி, ஃபர்னிச்சர், பில்டிங் எல்லாமே வந்து அசட் சைட். சன்ட்ரி கிரெடிட்டார்ஸ் நம்ம கொடுக்க வேண்டியது, நம்மளோட எக்ஸ்பென்ஸ், வந்து அது லைபிலிட்டி சைட். ஸ்டாக் நம்ம வாங்கியிருக்கோம் ஸ்டாக், அதனால அசட் சைட். டெட்டார்ஸ் நம்மளோட நம்ம கூட டிரான்சாக்ஷன் வச்சுருக்க கிளைண்ட்ஸ், அசட்ஸ். கேஷ் அட் ஹேண்ட், அதுவும் அசட்ஸ். நம்மள என்ன பண்ண சொல்லியிருக்காங்கன்னா, ப்ரிப்பேர் அ ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபேர்ஸ் ஆஸ் ஆன் 31st December 2018 அண்ட் கால்குலேட் கேபிட்டல் ஆஸ் தட் டேட். இப்போ நம்ம என்ன போறோம்னா, in the books of Shanti. இது ஆக்சுவலி சென்டர்ல வரணும். In the book of Shanti, statement of affairs
as on 31st December 2018. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம இப்போ ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபேர்ஸ் போட போகிறோம். ஸோ ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபேர்ஸ்க்கு 2 சைடு. ஒன்று லைபிலிட்டிஸ், amount in rupees, assets, amount in rupees. ஸோ நம்ம கொஷினில் எழுதி நல்லா பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் என்ன பில்ஸ் ரிசீவபிள். ஸோ பில்ஸ் ரிசீவபிள் எவ்வளோ 6,000. நெக்ஸ்ட் பில்ஸ் பேயபிள். பில்ஸ் பேயபிள் எவ்வளோ 4,000. நெக்ஸ்ட் மிஷினரி ஃபர்னிச்சர். மிஷினரி 60,000, ஃபர்னிச்சர் 10,000. மிஷினரி, furniture. Machinery 60,000, furniture 10,000. So next, sundry creditors 25,000, stock 45,000. Stock 45,000. So next, debtors 70,000, cash 4,000. ஸோ நம்ம வந்து இப்போ கேபிட்டல் கண்டுபிடிக்கணும். ஸோ எதுதான் லைபிலிட்டி சைட்னா பில்ஸ் பேபிள், சன்ட்ரி கிரெடிட்டார்ஸ் அண்ட் கேபிட்டல். இதெல்லாம் அசட் சைட்னா பில்ஸ் ரிசீவபிள், மிஷினரி, ஃபர்னிச்சர், ஸ்டாக், டெட்டாஸ் அண்ட் கேஷ். ஸோ நம்ம அசட் சைட் கேல்குலேட் பண்ணால் 1,95,000. ஸோ நாங்கள் என்ன பண்ணுவோம்னா ஆட்டோமேட்டிக்காக இங்கே 1,95,000 போட்டுருவோம். ஸோ இப்போ நம்மளுக்கு 4,000 ப்ளஸ் 25,000 மைனஸ் 1,75,000 பண்ண வர வேல்யூ தான் நம்மளுக்கு இங்கே பேலன்சிங் ஃபிகர். ஸோ இது எப்படி போடுவோம்னா ஈக்குவல் டு 4,000 ப்ளஸ் 25,000 இவ்வளோ 29,000. இப்போ 29,000 மைனஸ் 1,95,000 1,66,000. ஸோ நம்மளோட கேபிட்டல் வேல்யூ 1,66,000. புரியுதா? ஸோ இப்போ நம்ம திருப்பி ஃபர்ஸ்ட்லேருந்து பார்க்கலாம். கொஸ்டினில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா கேபிட்டல் வேல்யூவை கேல்குலேட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கு நம்மளுக்கு அசட் சைட், லைபிலிட்டி சைட் கொடுத்துருக்காங்க. அசட் சைடில் பில்ஸ் ரிசீவபிள், மிஷினரி, ஃபர்னிச்சர், ஸ்டாக், டெட்டாஸ், கேஷ் கொடுத்துருக்காங்க. லைபிலிட்டி சைடில் பில்ஸ் பேபிள் அண்ட் சன்ட்ரி கிரெடிட்டார்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ எல்லாமே நம்ம ஃபார்மேட் படி நம்ம அதில் போடுறோம். ஸோ அசட்ஸ் மைனஸ் லைபிலிட்டிஸ் தான் நம்மளோட கேபிட்டல். ஸோ அசட் சைடு எல்லாமே கால்குலேட் பண்ணால் 1,95,000 அண்ட்
லைபிலிட்டி சைடில் நம்மளுக்கு 29,000. ஸோ 29,000 மைனஸ் 1,95,000 பண்ணி வர வேல்யூ தான் நம்மளோட கேபிட்டல். தட் இஸ் 1,66,000. ஓகேயா? ஸோ இதோட illustration 6 முடிஞ்சிச்சு. இப்போ நம்ம பார்க்க போகிறது difference between statement of affairs and balance sheet. ஸோ இப்போ என்னென்ன பார்க்க போறோம்னா டிஃப்ரென்ஸ் பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் அப்ஜெக்டிவ். Statement of affairs is generally prepared to find out the capital of the business. Statement of affairs எதுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறோம் அப்படின்னா டு ஃபைண்ட் அவுட் த கேபிட்டல். கேபிட்டல் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத பார்க்கறதுக்காக நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணுறோம். அதே பேலன்ஸ் ஷீட் எதுக்கு போடுறோம் அப்படின்னா பேலன்ஸ் ஷீட் இஸ் ப்ரிப்பேர் டு அசர்டைன் த ஃபினான்ஷியல் பொசிஷன் ஆஃப் த பிஸ்னஸ். ஃபினான்ஷியல் பொசிஷனில் நம்மளோட பிஸ்னஸ் எந்த அளவுக்கு இருக்குது அப்படிங்கிறத நம்ம பேலன்ஸ் ஷீட்டில் பார்ப்போம். அண்ட் செகண்ட் பாயிண்ட் அக்கௌண்டிங் சிஸ்டம். அக்கௌண்டிங் சிஸ்டம்லாம் ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபேர்ஸ்க்கும் பேலன்ஸ் ஷீட்டுக்கும் எப்படி இருக்கும் அப்படின்றத பார்க்க போகிறோம். ஸோ ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபேர்ஸ் இஸ் ப்ரிப்பேர்ட் வென் டபுள் என்ட்ரி சிஸ்டம் இஸ் நாட் ஸ்ட்ரிக்ட்லி ஃபாலோட். டபுள் என்ட்ரி சிஸ்டம்னா என்ன? நம்ம இது இன்ட்ரோடக்ஷனில் பார்த்துருக்கோம். டபுள் என்ட்ரி சிஸ்டம்னா டெபிட் அண்ட் கிரெடிட் இருக்கணும். டெபிட் அண்ட் கிரெடிட் பேலன்ஸ் இருந்தால் அது டபுள் என்ட்ரி சிஸ்டம். பட் நம்ம என்ன பண்ணுவோம்னா யூஸ்வலி சிங்கிள் என்ட்ரியில் நம்ம போடுறோம். சிங்கிள் என்ட்ரினா ஓன்லி ஒன் சைட் தான் தெரியும். ஒன்று டெபிட் தெரியும், இல்லை கிரெடிட் தெரியும். ரெண்டுத்துல ஏதாவது ஒன்று தான் தெரியும். அண்ட் ப்ராப்பர் மெயின்டெனன்ஸ் ஆஃப் புக்ஸ் நம்ம ரெக்கார்ட் பண்ண மாட்டோம். ஸோ இட் இஸ் நாட் ஸ்ட்ரிக்ட்லி ஃபாலோட் அண்டர் டபுள் என்ட்ரி சிஸ்டம். பட் பேலன்ஸ் ஷீட் இஸ் ப்ரிப்பேர்ட் வென் அக்கௌண்ட்ஸ் ஆர் மெயின்டைன் அண்டர் டபுள் என்ட்ரி சிஸ்டம். டபுள் என்ட்ரி சிஸ்டம் எப்போ ரெடியாக இருக்கோ, எப்போ பக்காவாக மெயின்டைன் ஆகிருக்கோ அப்போ மட்டும்தான் நம்ம பேலன்ஸ் ஷீட் போட முடியும். பிகாஸ் நம்மக்கிட்ட டெபிட் பேலன்ஸ் இருக்கும், கிரெடிட் பேலன்ஸ் இருக்கும், அண்ட் எல்லா அக்கௌண்ட்டுமே ப்ராப்பர் பேலன்ஸ் பண்ணியிருப்பாங்க. ப்ராப்பர் மெயின்டெனன்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் இருக்கும். ஸோ அதனால் நம்மளால் பேலன்ஸ் ஷீட் போட முடியும். அதர்வைஸ் பேலன்ஸ் ஷீட் நம்மளால் போட முடியாது. ஸோ தேர்ட் பாயிண்ட் பேசிஸ் ஆஃப் ப்ரிப்பரேஷன். இப்போ ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு என்ன பேசிக்காக நம்ம யூஸ் பண்ண போகிறோம்? ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபேர்ஸ் அண்ட் பேலன்ஸ் ஷீட்டில். ஸோ ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபேர்ஸில் இட் இஸ் நாட் ஃபுல்லி பேஸ்ட் ஆன் லெட்ஜர் பேசிஸ். நம்மக்கிட்ட தான் அக்கௌண்ட்ஸ் ப்ராப்பராக இல்லை. ஸோ அப்போ நம்ம லெட்ஜர் பேசிஸில் எடுக்க முடியாது. நம்ம அதை மெயின்டைன் பண்ணியிருக்க மாட்டோம். ஸோ இட் இஸ் நாட் ஃபுல்லி பேஸ்ட் ஆன் லெட்ஜர் பேசிஸ். வேறெவர் பாசிபிள் லெட்ஜர் பேலன்சஸ் ஆர் டேக்கன். எங்கெங்கெல்லாம் நம்மளால் எடுத்துக்க முடியுமோ அது மட்டும் எடுத்துப்போம். ஃபார் எக்ஸாம்பிள் கேஷ் அட் பேங்க், பிகாஸ் பேங்க் டிரான்சாக்ஷன் இருக்கும். ஸோ அதனால் லெட்ஜர் பேலன்ஸ் நம்ம அதை கரெக்டாக டெரைவ் பண்ணியிருப்போம். ஸோ அதனால் லெட்ஜர் பேலன்ஸை நம்மளுக்கு எங்கெங்கே தேவைப்படுமோ அங்கே மட்டும் நம்ம யூஸ் பண்ணிப்போம். சம் ஐட்டம்ஸ் ஆர் டேக்கன் ஃப்ரம் சோர்ஸ் டாக்குமெண்ட். சில அக்கௌண்ட்ஸ், சில லெட்ஜர் பேலன்சஸ் நம்மக்கிட்ட சோர்ஸ் டாக்குமெண்ட் இருக்கும். ஸோ அதுலேருந்து நம்ம எடுத்துப்போம். சம் ஐட்டம்ஸ் ஆர் நியர் எஸ்டிமேட்ஸ். சில ஐட்டம்ஸ் நம்ம ஒரு எஸ்டிமேட் அளவுக்கு நம்மளே ஒரு அமௌண்ட் டெரைவ் பண்ணி நம்ம எடுத்துப்போம். அதர்வைஸ் இட் இஸ் நாட் ஃபுல்லி பேஸ்ட் ஆன் லெட்ஜர் பேசிஸ். லெட்ஜர் பேசிஸில் நம்ம எடுத்துக்கவே மாட்டோம். அதே பேலன்ஸ் ஷீட்டில் இட் இஸ் ப்ரிப்பேர்ட் எக்ஸ்க்ளூசிவ்லி ஆன் த பேசிஸ் ஆஃப் லெட்ஜர் பேலன்ஸ். பட் ஆனால் பேலன்ஸ் ஷீட்டோ கிரெடிட் அண்ட் டெபிட் சைட் ப்ளஸ் லெட்ஜர் பேலன்ஸ் எல்லாமே கேல்குலேட் பண்ணி தான் நம்ம பேலன்ஸ் ஷீட்டை நம்ம ப்ரிப்பேர் பண்ணுவோம். ஸோ நெக்ஸ்ட் ஃபோர்த் பாயிண்ட் ரிலையபிலிட்டி. இட் இஸ் நாட் ரிலையபிள் ஆஸ் இட் இஸ் பேஸ்ட் ஆன் இன்கம்ப்ளீட் ரெக்கார்ட்ஸ். பிகாஸ் இது இன்கம்ப்ளீட் ரெக்கார்ட்ஸாக மெயின்டைன் பண்ணுறதுனால இதில் எந்த கேஸ் வந்தாலும், எந்த ப்ராப்பர் ஆக்ட் படி வந்தாலும் நம்மளால் இது இன்கம்ப்ளீட்டாக ரெக்கார்ட்ஸாக இருக்கிறதுனால நம்ம ரிலை ஆக முடியாது, நம்ம நம்ப முடியாது. பட் இதுவே பேலன்ஸ் ஷீட்டில் இட் இஸ் ரிலையபிள் ஆஸ் இட் இஸ் ப்ரிப்பேர்ட் அண்டர் டபுள் என்ட்ரி சிஸ்டம். ஃபுல் அண்ட் ஃபுல் லெட்ஜர் மெயின்டெனன்ஸ் அண்ட் அக்கௌண்ட்ஸ் மெயின்டைன் பண்ணியிருக்கிறதுனால நம்ம தாராளமாக பேலன்ஸ் ஷீட் ப்ரிப்பேர் பண்ணுறதை நம்பலாம். அது சொல்கிற அக்கௌண்ட்ஸை நம்ம பிஸ்னஸில் நம்ம இன்வால்வ் பண்ணிக்கலாம். அண்ட் ஃபிஃப்த் பாயிண்ட் மிஸ்ஸிங் ஐட்டம்ஸ். இட் இஸ் டிஃபிகல்ட் டு ட்ரேஸ் ஐட்டம்ஸ் ஒமிட்டட் ஆஸ் கம்ப்ளீட் ரெக்கார்ட்ஸ் ஆர் நாட் மெயின்டைன். ஸோ மிஸ்ஸிங் ஐட்டம்ஸ் எப்படி நம்ம கண்டுபிடிப்போம்? ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபேர்ஸ்னால் ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபேர்ஸில்
கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டம். பிகாஸ் அங்க வந்து ஐட்டம்ஸ் வந்து கம்ப்ளீட் ரெக்கார்ட்ஸா இருக்காது. நம்மளே ஒரு எஸ்டிமேட்ல தான் நம்ம ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபேர்ஸ் ப்ரிப்பேர் பண்றோம். ப்ராப்பர் லெட்ஜர் மெயின்டனன்ஸ் இல்ல. இப்படி இல்லாதம்போது நம்ம மிஸ்ஸிங் ஐட்டம்ஸ நம்ம கண்டுபிடிக்க முடியாது. பட் இதே பேலன்ஸ் ஷீட்ல since both the aspects of all transaction are duly recorded, items omitted can be traced easily. Because எல்லா லெட்ஜர் அக்கவுண்ட்ஸும், எல்லா பர்ச்சேஸும், எல்லா சேல்ஸும் நம்ம எல்லாமே கரெக்ட்டா மெயின்டெயின் பண்ணியிருக்கிறதுனால, நம்ம பேலன்ஸ் ஷீட்ல என்ன என்ன ஒமிட் ஆனாலும், என்ன டெலீட் ஆனாலும், என்ன இன்கம்ப்ளீட்டா இருந்தாலும், எது மிஸ் ஆனாலுமே, நம்ம அத ட்ரேஸ் பண்ணி ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். நம்ம அத ட்ராக் பண்ணிக்கலாம். ஸோ, இந்த 5 பாயிண்ட்ஸ் தான் டிஃபரன்ஸ் பிட்வீன் ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபேர்ஸ் அண்ட் பேலன்ஸ் ஷீட். ஸோ, இது பெருசா ஒண்ணுமே இல்ல. பட் பேசிக்கா நம்ம பார்க்க வேண்டியது இதுதான். திருப்பியும் ஒரு வாட்டி கோ த்ரூ பண்ணலாம். ஸோ, ஃபர்ஸ்ட் அப்ஜெக்டிவ். அப்ஜெக்டிவ்ல என்ன பார்க்குறோம்? ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபேர்ஸ் எது கண்டுபிடிக்கிறோம்னா, டூ ஃபைண்ட் அவுட் த கேபிட்டல். அதுவே பேலன்ஸ் ஷீட்ல ஃபினான்ஷியல் பொசிஷனுக்காக நம்ம கண்டுபிடிக்கிறோம். செகண்ட் பாயிண்ட் அக்கவுண்டிங் சிஸ்டம். அக்கவுண்டிங் சிஸ்டம் எதுக்கு போடுறோம்? என்ன பேசிஸ்ல போடுறோம்? ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபேர்ஸ்ல சிங்கிள் என்ட்ரி சிஸ்டம்ல போடுறோம். பேலன்ஸ் ஷீட்ல டபுள் என்ட்ரி சிஸ்டம்ல போடுறோம். பேசிஸ் ஆஃப் ப்ரிப்பரேஷன். ப்ரிப்பரேஷன் பண்றதுக்கு என்னென்னலாம் யூஸ் பண்றோம்? ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபேர்ஸ் ப்ரிப்பேர் பண்றதுக்கு நம்ம சில லெட்ஜர் பேலன்ஸ் எடுத்துப்போம். சில சோர்ஸ் டாக்குமெண்ட்ஸ் எடுத்துப்போம். மற்ற எல்லாமே நம்மளோட எஸ்டிமேட்க்கு ஒரு வேல்யூ நம்ம குடுத்துப்போம். பட் இதுவே பேலன்ஸ் ஷீட்ல கிரெடிட் அண்ட் டெபிட் சைட் பிளஸ் லெட்ஜர் பேலன்ஸ் கரெக்ட்டா இருக்கும். ரிலையபிலிட்டி. நம்ம வந்து ஏதாவது நம்பி ரிலை ஆகலாம் அப்படின்னா, கண்டிப்பா பேலன்ஸ் ஷீட் நம்பி ரிலையர் ஆகலாம். பிகாஸ் அது டபுள் என்ட்ரி சிஸ்டம்ல போட்டிருக்கோம். பட் சிங்கிள் என்ட்ரி சிஸ்டம்ல அப்படி நம்ம நம்ப முடியாது. ஸோ, 5த் பாயிண்ட் மிஸ்ஸிங் ஐட்டம்ஸ். மிஸ்ஸிங் ஐட்டம்ஸ் ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபேர்ஸ்ல நம்மளால கண்டுபிடிக்கிறது கொஞ்சம் கஷ்டம். பட் இதுவே பேலன்ஸ் ஷீட்ல நம்ம ஈஸியா ட்ராக் பண்ணி கண்டுபிடிச்சிடலாம். ஸோ, நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது இல்லஸ்ட்ரேஷன் 7. ஸோ, இப்போ நம்ம on 1st April 2017, Ganesh started his business with the capital. ஸோ, இந்த கேபிட்டல் வந்து நம்மளோட ஓப்பனிங் கேபிட்டல். He did not maintain proper book of accounts. அவர் வந்து ப்ராப்பர் புக் ஆஃப் அக்கவுண்ட்ஸ் மெயின்டெயின் பண்ணல. ஸோ, அவர் என்னென்ன வச்சிருக்காரோ அதை வச்சு தான் நம்ம கண்டுபிடிக்க போறோம். ஃபாலோயிங் பர்டிகுலர்ஸ் ஆர் அவைலபிள் ஃப்ரம் ஹிஸ் புக் ஆஸ் ஆன் 31st March 2018. ஸோ, என்னென்னலாம்னா பர்டிகுலர்ஸ்ல கேஷ், ஸ்டாக் ஆஃப் கூட்ஸ், பில்ஸ் ரிசீவபிள், ஃபர்னிச்சர், land and buildings, debtors, creditors, cash at bank, bills payable. During the year, he withdrewனா என்னது? நம்மளோட drawings. Drawings எவ்வளோ? 15,000. He withdrew for his personal use. He introduced further capital of 20,000 during the year. Introducedனா additional capital. எவ்வளோனா 20,000. ஸோ, கால்குலேட் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கவுண்ட் கால்குலேட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ, நம்ம கிட்ட இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் இப்போ என்ன பண்ண போறோம்னா, ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபேர்ஸ் கண்டுபிடிக்க போறோம். ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபேர்ஸ்ல பேலன்சிங் ஃபிகர் கண்டுபிடிச்சிட்டு, நம்போ க்ளோசிங் கேபிட்டல் நம்ம கண்டுபிடிச்சிட்டு, அதுக்கப்புறம் நம்ம ஸ்டேட்மெண்ட் ஆஃப் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கவுண்ட் நம்ம டிரைவ் பண்ண போறோம். ஸோ, ஃபர்ஸ்ட் என்ன பண்ண போறோம்னா, ஃபர்ஸ்ட் நம்ம கொஸ்டின்ஸ்ல குடுத்துருக்கிறத அசெட்ஸ், லையபிலிட்டீஸ் பிரிச்சுப்போம். ஸோ, ஃபர்ஸ்ட் கேஷ் வந்து நம்மளோட அசெட். ஸ்டாக் ஆஃப் கூட்ஸ் நம்மளோட அசெட். பில்ஸ் ரிசீவ் பண்ணியிருக்கோம். ஸோ, இட் இஸ் ஆர் அசெட். ஃபர்னிச்சரும் நம்மளோட அசெட். லேண்ட் அண்ட் பில்டிங்கும் நம்மளோட அசெட். நெக்ஸ்ட் டெட்டார்ஸும் நம்மளோட அசெட். கிரெடிட்டார்ஸ் நம்மளோட லைபிலிட்டிஸ். கேஷ் அட் பேங்க் நம்மளோட அசெட்ஸ். பில்ஸ் பேயபிள். ஸோ, அது வந்து நம்மளோட லைபிலிட்டிஸ். ஸோ, நம்ம கொஸ்டினை கிளியராக படிச்சுட்டோம். நெக்ஸ்ட் நம்ம ஆன்சருக்கு போகலாம். ஃபர்ஸ்ட் நம்ம என்ன கண்டுபிடிக்க போறோம்னா, ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபேர்ஸ்.
Statement of affairs of Ganesh as on 31st March 2018. So particular liabilities, amount, assets, amount. ஸோ ஃபஸ்ட்டு நம்மளோட லைபிலிட்டி சைட் கிளிக் பண்ணிக்கலாம். நம்மளோட லைபிலிட்டிஸ்ல எது எது என்னன்னா கிரெடிட்டாஸ் அண்ட் பில்ஸ் பேயபிள். ஸோ கிரெடிட்டாஸ் பில்ஸ் பேயபிள். ஸோ கிரெடிட்டாஸ்ல எவ்வளோ அமௌண்ட் இருக்குன்னா 9,000. இதே பில்ஸ் பேயபிளில் 6,000. நெக்ஸ்ட் நம்ம அசட் சைடில் என்னென்ன இருக்குன்னா கேஷ், ஸ்டாக் ஆஃப் கூட்ஸ், பில்ஸ் ரிசீவபிள், ஃபர்னிச்சர், லேண்ட் அண்ட் பில்டிங். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம கேஷ் எழுதிக்கலாம். கேஷ், stock of goods, bills receivable, furniture, land and building, debtors, and then cash at bank. ஸோ கேஷில் என்னென்ன எவ்வளோ அமௌண்ட் கொடுத்துருக்காங்க? கேஷ் 5,000, கேஷ் ஸ்டாக் ஆஃப் கூட்ஸ் 18,000, பில்ஸ் ரிசீவபிள் 7,000, furniture 3,000, land and buildings 30,000, debtors 16,000, cash at bank 24,000. ஸோ நம்மளோட டோட்டல் இப்போ 1,03,000. ஸோ நம்ம இப்போ கேபிட்டல் கண்டுபிடிக்க என்ன பண்ணுவோம்? இது வந்து நம்மளோட க்ளோசிங் கேபிட்டல். பேலன்சிங் ஃபிகர். ஸோ 9,000 plus 6,000 equal to 15,000. So 15,000 minus 1,03,000. அப்போ நம்மளோட வேல்யூ 88,000. 88,000 தான் நம்மளோட கேபிட்டல் க்ளோசிங். ஸோ இப்போ என்ன சொல்லியிருக்காங்கன்னா கொஸ்டினில் நம்ம அவங்களோட calculate his profit and loss அக்கௌண்ட்டை நம்ம calculate பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம என்ன போகிறோம் அப்படின்னா நம்ம இப்போ அவங்களோட கேபிட்டல் கண்டுபிடிக்கணும். ஸோ ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபேர்ஸ் ஆஃப் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட். ஸ்டேட்மெண்ட் ஆஃப் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் for the year ending 31st March 2018. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணுவோம்? ஃபார்மேட் எழுத போகிறோம். ஃபர்ஸ்ட் பர்டிகுலர்ஸ், amount in rupees,
So first, closing capital as on 31st March 2018. Add drawings. So next the list, additional capital introduced during the year. Then ad- adjusted closing capital less opening capital as on நம்மளோட ஓப்பனிங் கேபிட்டலோட இயர். இப்போ நம்ம கண்டுபிடிக்க போகிறது தான் ப்ராஃபிட் அண்ட் லாஸ். ஸோ நம்ம இது வரைக்கும் ப்ராஃபிட்டா லாஸாக நம்மளுக்கு கொஸ்டின் தரையா நம்ம தான் கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ அதை பிளாங்காக விட்டுறலாம். ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம், க்ளோசிங் கேபிட்டல். க்ளோசிங் கேபிட்டல் நம்ம ஆல்ரெடி கண்டுபிடிச்சிருக்கோம். எங்கே கண்டுபிடிச்சிருக்கோம், ஸோ இதான் நம்மளோட க்ளோசிங் கேபிட்டல். க்ளோசிங் எவ்வளோ, 88,000. நெக்ஸ்ட்டு ட்ராயிங்ஸ். ட்ராயிங்ஸ் நம்மளுக்கு கொஸ்டினே வந்திருக்கு 15,000. ஸோ ட்ராயிங்ஸ் வந்து 15,000. ஸோ நம்ம ஆட் பண்ணால் 1,03,000. நம்மளுக்கு இப்போ அடிஷ்னல் கேபிட்டல். அடிஷ்னல் கேபிட்டல் எவ்வளோ, 20,000. ஸோ அடிஷ்னல் கேபிட்டல் 20,000. 1,23,000. ஸோ இப்போ சாரி என்னம்மா லெஸ் பண்ணணும். ஸோ நம்ம இதை லெஸ் பண்ணணும். சாரி, 20,000 ஸோ 20,000. ஸோ இப்போ நம்மளுக்கு வந்து வேல்யூ 1,23,000. லெஸ் பண்ணால் நம்மளுக்கு வர வேல்யூ 83,000. ஸோ இப்போ லெஸ் ஓப்பனிங் கேபிட்டல். ஓப்பனிங் கேபிட்டல் நம்ம கொஷின்லேயே கொடுத்துட்டாங்க. ஓப்பனிங் கேபிட்டல் எவ்வளோ, 75,000. ஸோ 75,000. ஸோ இப்போ மைனஸ் பண்ணி நம்மளுக்கு ப்ளஸில் வந்தால் ப்ராஃபிட், மைனஸில் வந்தால் லாஸ். ஆப்வியஸ்லி க்ளோசிங் கேபிட்டல் அதிகமாக இருக்குது, ஓப்பனிங் கேபிட்டல் கம்மியாக இருக்குது. ஸோ ப்ராஃபிட். ஸோ எவ்வளோ அமௌண்ட் ப்ராஃபிட்னா 8,000. ஸோ ப்ராஃபிட் மேட் during the year. March 31, 2018. ஸோ அப்போ நம்மளோட ப்ராஃபிட்டோட வேல்யூ என்னென்னா 8,000. ஸோ ஒன்ஸ் அகெயின் கோ த்ரூ பண்ணலாம் நம்மளோட சம்மை.
ஃபர்ஸ்ட் நம்ம க்ளோசிங் கேபிட்டல் கண்டுபிடிக்கிறோம். ஏன் கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னா, நம்ம ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கவுண்ட் கண்டுபிடிக்கிறோம். ஸோ ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபேர்ஸில் நம்ம லைபிலிட்டி சைட், அசட் சைட் மெயின்டைன் பண்ணியிருக்கோம். லைபிலிட்டி சைட் கிரெடிட்டார்ஸ், பில்ஸ் பேபிள் போட்டிருக்கோம். அசட் சைட் கேஷ், ஸ்டாக் ஆஃப் கூட்ஸ், பில்ஸ் ரிசீவபிள், ஃபர்னிச்சர், லேண்ட் அண்ட் பில்டிங், டெட்டார்ஸ், கேஷ் அட் பேங்க். ஸோ அமௌண்ட் போட்டு நம்ம டோட்டல் பண்ணால் 1,03,000. ஸோ அசட்ஸ் மைனஸ் லைபிலிட்டிஸ் இஸ் ஈக்குவல் டு கேபிட்டல். ஸோ அசட்ஸ் மைனஸ் லைபிலிட்டிஸ் பண்ணால் நம்மளோட கேபிட்டல் கிடச்சிருச்சு. க்ளோசிங் கேபிட்டல் எவ்வளோனா 88,000. ஸோ நம்மளோட க்ளோசிங் கேபிட்டல் 88,000. ஸோ நம்ம இப்போ போட போகிறது ஸ்டேட்மெண்ட் ஆஃப் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட். இதில் ஃபர்ஸ்ட் க்ளோசிங் கேபிட்டல் 88,000 ட்ராயிங்ஸ் ஆட் பண்ணுறோம். ஸோ 1,03,000 லெஸ் அடிஷ்னல் கேபிட்டல் 20,000. அப்புறம் அட்ஜஸ்டட் க்ளோசிங் கேபிட்டல் மைனஸ் பண்ணி வர வேல்யூ 83,000 லெஸ் ஓப்பனிங் கேபிட்டல் 75,000. ஸோ நமக்கு இதுலேருந்து மைனஸ் பண்ணி வந்து ப்ளஸில் வந்தால் ப்ராஃபிட், மைனஸில் வந்தால் லாஸ். ஸோ நம்ம ப்ளஸில் வந்திருக்கிறதுனால ப்ராஃபிட் மேட் டியூரிங் த இயர் ஆன் 31st of March 2018. ஸோ இந்த ரெண்டு இல்லஸ்ட்ரேஷன் அண்ட் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபேர்ஸில் ஏதாவது பேலன்ஸ் ஷீட்டில் ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், உங்களோட காமர்ஸ் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், உங்கள் காமர்ஸ் டீச்சரை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.